விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்லடம் அருகே 130வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து பெங்களூரு வரை திருப்பூர் மாவட்டம் வழியாக IDPL நிறுவனம் சார்பில் எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. விவசாய நிலம் வழியாக குழாய் பதிப்பதால் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லடம் அருகே சுக்கம்பாளையம், கோடாங்கிபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் 130வது நாளாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்களில் எண்ணெய் குழாய்கள் பதிப்பதால் நிலத்தின் மதிப்பு குறைவதுடன் விவசாயம் செய்ய முடியாத சூழல் உருவாகி உள்ளதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இப்போ எங்களுது பொருளாதாரமே பூமி தான். எங்கள் ஏரியா மானாவாரி, விவசாயத்தில் ₹1 கிடையாது. நாங்கள் புள்ள பையனுக்கு கல்யாணம் வைக்கிறதுன்னு சொன்னால் இந்த பூமி விற்று தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். அதனால் இந்த பைப் லைன் போகிறதுனால பூமி விற்பனைக்கு மட்டுமில்லை, கடனுக்கும் கூட உதவ மாட்டேங்குது. பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வச்சா பேங்க்காரனே கடன் கொடுக்க மாட்டேங்கிற அந்த அளவுக்கு எங்களை மோசமான நிலைமைக்கு இந்த கவர்மெண்ட்டு, மத்திய கவர்மெண்ட்டு, மாநில கவர்மெண்ட்டு எங்களை அப்படி தள்ளி வச்சுருக்குது. சென்னையில் சிறப்பு காலமுறை ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நலச்சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவானந்தா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், பிற மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் தூய்மை பணியாளர் ஆணையம் அமைக்கவும், ஊதிய உயர்வு வழங்கவும் தீயசக்தி திராவிட மாடல் அரசை வலியுறுத்தினர்.